ஹாய். இப்போ என்ன படம் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா டீன்ஸ் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். நம்ம பார்த்திபன் சார் ரிட்டன் டைரக்டட் பண்ண டீன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி ஜென்ரலாகவே பார்த்திபன் சார் ரொம்ப வருஷமாகவே ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா என்னதான் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸும் கொடுத்துருந்தாலுமே ஏதோ ஒரு விஷயம் அந்த கமர்ஷியல் ஃபிலிம்லையும் ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண முடியுமா, ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதில் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஒத்த செருப்பு அதுக்கு ஒரு பெரிய பெஞ்ச் மார்க். ஏன்னா ஒரு சிங்கிள் கேரக்டரை வச்சு ஒரு ஃபுல் படம் ஹோல்ட் பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். மேக்கிங்கை விட ரைட்டிங்கா அது ரொம்ப பெரிய விஷயம். அதை அவர் பெஞ்ச் மார்க் செட் பண்ணாரு. சரி, அதை விட என்ன பெஞ்ச் மார்க் உடைச்சிட போறாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா இரவு நிழல்னு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்றாரு. இரவு நிழல் அது எப்படிப்பட்ட ஒரு பெஞ்ச் மார்க்னா இதுக்கப்புறம் தமிழ் சினிமால யாராச்சும் அதை புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. அதுவும் அவங்களுக்கு கொடுத்திருந்த சின்ன பட்ஜெட்னா அது ரொம்ப சின்ன பட்ஜெட் கிடையாது, பட் கம்பேரிட்டிவ்லி பெரிய பெரிய ஹாலிவுட் படங்கள் அந்த மாதிரி படங்களை கம்பேர் பண்ணும்போது அது சின்ன பட்ஜெட் தான். ஒரு சிங்கிள் டேக்ல நான் லீனியர் செட்டு நிறைய செட்டு போட்டு மேக்கிங் விட்டுருங்க, ரைட்டிங் விட்டுருங்க, அது எல்லாமே தாண்டி அந்த விஷன் இருக்குல்ல, அப்படி ஒன்று நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்புறது இருக்குல்ல, அந்த ஃபில்ம் மேக்கரா அந்த கிரியேட்டரா நம்புறது இருக்குல்ல, அது பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எழுதுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மேக்கிங்கா இருக்கட்டும், அதெல்லாமே செகண்டரி. அதை ஈஸின்னு சொல்ல, அதெல்லாமே செகண்டரி. பட் நம்மளால இது ஒன்று முடியும், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்புறது இருக்குல்ல. ஏன்னா சிங்கிள் டேக் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கனால அதோட கஷ்டம் தெரியும். சிங்கிள் டேக் எழுதுறதே ரொம்ப கஷ்டம். ஆனா நான் லீனியர் ஒரு சிங்கிள் டேக் எடுக்கணும்னு யோசிக்கிறது இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு பிரில்லியன்டான எக்ஸிகியூஷன். அது நிறைய கான்ட்ரவர்சி வந்துச்சு. அது இந்தியா லைக் உலகத்திலே அது ஃபர்ஸ்ட் படம்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க, மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் இல்லை, ஃபர்ஸ்ட் படம்லாம் இல்லை, ஆல்ரெடி வந்துச்சு, ஆச்சா பூச்சா நிறைய பேசினாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. படமா ஒரு தரமான படம். ஸோ அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இவர் என்ன பண்ண போறாரு? இரவு நிழல் ஒரு சம பெஞ்ச் மார்க் செட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு யோசிக்கும் போது டீன்ஸ்னு ஒரு இது பண்றாங்க. 13 குழந்தைங்க, அதாவது 13 டீன்ஸ், ஸ்கூல் படிக்கிற டீன்ஸ், அவங்களோட ஒரு பயணம் அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர் அதெல்லாம் இது பண்ணாங்க. அப்பவே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஹாரர் ஜோன்ல இருந்துச்சு, ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜோன்ல இருந்துச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் அவங்க போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுல இருந்தே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஒர்க் பண்ணா சூப்பரா இருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். இரவு நிழல் வந்தக்கு அப்புறமாவே பார்த்திபன் சாரோட அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சு அவர் செட்ல ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். இந்த படத்துல பிப்ளின்னு சொல்லி ஒரு பாட்டு, அதுல எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அவரோட ஒர்க் பண்றதுக்கு, எனக்கு அந்த பாட்டுல மட்டும் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி படமா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய படம் பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் 2 பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப இருந்த மாதிரி இருந்துச்சு. 3 மணி நேரம் அந்த படத்துக்கு தேவையே இல்லை. ஒரு 2.5 மணி நேரமோ 2.25 மணி நேரத்திலேயே அந்த படத்தை சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனாலுமே ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போகணுன்றதா கொண்டு போய் 3 மணி நேரத்துல போய் முடிச்சு. ஆனா சில படம் எப்படி இருக்கும்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருந்திருக்கலாம், ஒன்னும் கொஞ்சம் பொறுமையா சில விஷயங்களை சொல்லி இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சில படங்கள் இருக்கும். எனக்கு டீன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு டீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரம் படம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு இன்னும் கொஞ்சம் அதை புல் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆஸ் யூசுவல் இதுக்கப்புறமா நிறைய ஸ்பாயில் பண்ணுவேன். கதை என்னன்னா, அது நீங்க ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னாலே ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும். ஒரு 13 டீன்ஸ் நாங்க அடல்ட் ஆயிட்டோம், நாங்க we are not kids anymore அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் அந்த 13 குழந்தைங்கள்ல 13 டீன்ஸ்ல ஒரு டீன் குழந்தை, ஒரு பெண் குழந்தை என்ன சொல்லுதுன்னா, என் பாட்டியோட கிராமம் சூப்பரா இருக்கும், அங்க இந்த பேய் கதைகள்லாம் நிறைய இருக்கு, நம்ம அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல பங்க் அடிச்சுட்டு போறாங்க. அப்போ அவங்க பாட்டி வீட்டுக்கு போற வழியில ஏதோ ஈசிஆர் சைட்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. அதனால பஸ்ல இருந்து இறங்கி ஒரு காட்டுக்குள்ள மாதிரி எங்கேயோ நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அங்க என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றது தான் டீன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன நடக்க போகுது. ஏன்னா ஒருத்தரா மறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த கேங்ல 13 பேர் கேங்ல ஒருத்தரா மறைஞ்சுக்கிட்டே வராங்க. எப்படி மறையிறாங்கன்னே தெரியல அப்படின்னும் போது ரொம்ப அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகே, அப்ப என்னமோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி கதை நகர்ந்துகிட்டே இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல தான் நம்ம பார்த்திபன் சார் வராரு. பார்த்திபன் சாரும் நடிச்சிருக்காரு ஆப்வியஸா. ஸோ பார்த்திபன் சார் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அவர் ஒரு ஆஸ்ட்ரோபிசிசிஸ்டா அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர்ல வராரு. அவரும் அவங்க அப்பாவும் ஒரு ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட். அப்படி
அந்த படிப்பு, அதாவது வந்து வேற்றுக்கிரகவாசிகள் அந்த மாதிரி ஒரு படிப்பு ஒன்று இருக்கும். அந்த படிப்பை படிச்சு அதை பத்தின ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க, ரொம்ப வருஷமா ஒரு 3 தலைமுறையா இதை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டரா பார்த்திபன் சார் பிளே பண்றாரு. ஸோ இப்போ என்னன்னா வந்து இப்போ 3 விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்னு வந்து பசங்க வந்து ஓடி வந்துட்டாங்க, இவங்க எல்லாம் காண போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பசங்களுக்குள்ள நடக்கிற அட்வென்ச்சர். இன்னொரு பக்கம் நடக்குதுன்னா, இப்போ ஆப்வியஸா பசங்க எல்லாம் காண போயிட்டாங்க அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம். ஸோ அங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, போலீஸ் ஒரு சர்ச் ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்திபன் சார் வந்து ஒரு சைட்ல அவர் ஒரு அட்வென்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன அட்வென்ச்சர் பண்றாருன்னா, நிறைய ரேடியேஷன் வருது, ஸோ இங்க ஏலியன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அவரு ஒரு தேடல்ல இருக்காரு. ஸோ இந்த 3 தான் மெயின் பிளாட். இந்த 3ல வந்து அந்த போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப பிளாட்டா இருந்துச்சு. அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மாதிரியே இல்ல, சும்மா ஏதோ கதையில வந்து அப்படி ஒரு விஷயம் வைக்கணும் அப்படின்றதுக்காக வச்ச மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப வேகா இருந்துச்சு, ரொம்ப பிளாட்டா இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே அவங்க எதுவுமே ட்ரை பண்ணாத மாதிரியே இருந்துச்சு. அது மட்டும் ரொம்ப பிளாட்டா இருந்துச்சு. மற்றபடி இவங்க 2 பேரோட இது நல்லா இருந்துச்சு. யோகி பாபு வராரு. ஆக்சுவலி யோகி பாபு வந்து சும்மா ஒரு காமெடி ட்ராக்காக தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு சப்டெக்ஸ்டா ஏதாச்சும் அவரை வச்சு சொல்ல வராங்களா அப்படின்லாம் தெரியல. எனக்கு என்னமோ அவர் யோகி பாபுவோட கேரக்டர் வந்து தேவையில்லாத ஒரு ஆணியாவா எனக்கு பட்டுச்சு. ஒரு மார்க்கெட்டிங் இதுக்காகவோ அவர் ஒரு ஃபேஸ் இருந்தாங்கன்னா ஆள் வருவாங்கன்றதுக்காக பண்ணாங்களா என்னன்றது தெரியல. பட் அந்த ட்ராக்லாம் வந்து தேவையில்லாம இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. 2-3 இடத்துல அவர் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இருந்தாலும் அது தேவையா, இப்படி ஒரு சீரியஸான படத்துக்கு அது தேவையா அப்படின்னும் போது அது தேவையில்லாம தான் இருந்துச்சு. ஏன் டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா, மெயின் ஸ்பாய்லருக்கே இப்பதான் வரும். அது என்னன்னா, இப்ப இவங்க எல்லாம் காண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ அது என்ன நடக்குதுன்னா, ஏலியன்ஸ் வந்து பூமிக்கு வந்துடுறாங்க. பூமிக்கு வந்து இப்ப என்னன்னா வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஸ்பீஷீஸ், எல்லா ஸ்பீஷீஸும், இப்போ ஆடு, மாடு, மரம், மனுஷன், ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக ஸ்பீஷீஸ் வந்து அவங்களுக்கு வந்து தேவை அப்படின்றனால வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றாங்க. ஸோ அப்போ ஹியூமன் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணும்போது இவங்களோட மனுஷங்க, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சாம்பிள்ஸையும் சாம்பிளா கலெக்ட் பண்றாங்க. மனுஷங்களை அப்படியே சுருக்கி ஒரு சின்ன ரோபோட் மாதிரி இருக்கு. அந்த ரோபோட் அப்படியே என்ன பண்ணுதுன்னா, அப்படியே அவங்கள சுருக்கி சின்னதாக்கி அப்படியே பார்சல் பண்ணி அப்படி தூக்கிட்டு போகுது. ஸோ இது போக தான் கண்டுபிடிக்கிறாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கண்டுபிடிக்கிறாங்க. சின்னதா சுருங்குறாங்க, அப்படியே போய் தேடுறாங்க. ஏன் நான் டைம் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, பார்த்திபன் சார் வந்து அட் தி எண்டு தான் வந்து கிட்டத்தட்ட ப்ரீ கிளைமேக்ஸ்ல தான் இந்த பசங்களோடய சேர்றாரு. சேர்ந்துட்டு தான் இப்படி ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்கு அப்படின்லாம் எல்லாமே அவங்க ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா வந்து அது என்னன்னா, டக்குன்னு முடிஞ்சிருது. ப்ரீ கிளைமேக்ஸ் வருது, டக்குன்னு கிளைமேக்ஸ் வருது. இப்படி ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் இருக்கா, அவ்வளவுதான். நம்ம அதை உணர்ந்து இதுதான் படத்துல நடந்துகிட்டு இருக்கான்னு நம்ம ரியலைஸ் பண்றதுக்குள்ள படம் முடிஞ்சிருது. அது ஒரு விதத்துல நல்லாவும் இருக்கு, ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இழுத்து கொண்டு போவாங்க. அப்படி பார்க்கும் போது நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு என்னமோ ஒன்னு கொஞ்சம் அதை வந்து டிராகன் சொல்ல வரல, ஒன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த ஏலியன் வந்ததுக்கான ஒன்னும் கொஞ்சம், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவ்வளவு த்ரெட்னிங்கா இருக்கும். என்ன நடக்குதுன்னே தெரியாது, இது பேயா கடவுளா என்ன நடக்குதுன்னே தெரியாம கதை போய்கிட்டே இருக்கும்போது, செகண்ட் ஹாஃப் பாதியில அவங்க ஏலியன் தான் அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் கதையே மூவே ஆகல. அதுக்கப்புறம் நம்மளுக்கே ஓரளவுக்கு அது தெரிஞ்சிருது, ஓகே இதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் கதை எங்கேயுமே மூவ் ஆகல. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பிளாட்டா தான் போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து ஒன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருந்தா, அதாவது செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோன்றது என்னன்னா, நமக்கு அவ்வளவு அறிவுலாம் இல்ல, பார்த்திபன் சார் அளவுக்குலாம் அறிவு இல்ல. பட் நமக்கு தோன்றது என்னன்னா வந்து, அந்த ஏலியனுக்கான விஷயங்களை மேபி பார்த்திபன் சார் கேரக்டர் வந்து இந்த பசங்களை ஒன்னும் கொஞ்சம் சீக்கிரமா மீட் பண்ணியிருந்தா, அவங்களுக்குள்ள இருக்க ஜேர்னியை வந்து ஒன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணியிருந்தா, ஒன்னும் ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணியிருந்தா, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குள்ள இருந்த பாண்டிங்கும் சரி, பிளஸ் அந்த கேரக்டர்ஸோட நம்ம பாண்டிங் ஆகிறதுக்கும் சரி, பிளஸ் வந்து என்ன சொல்றது, பசங்களோட நம்ம பாண்டிங் ஆயிடுறோம். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்காங்க. ஒருத்தவங்களோட கேரக்டரும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு ஐயங்காலின்னு ஒரு கேரக்டர் இருக்காரு, அப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இவன் இப்படி, இவன் கொஞ்சம் நாட்டியான பையன், இவன் கொஞ்சம் கோவப்படுவான், இது கொஞ்சம் அழுகாச்சு, அந்த மாதிரி நம்ம ஒரு கேரக்டரையும் புரிஞ்சுக்கிறோம். பட் பார்த்திபன் சாரை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு டைமே இல்லை. டப்பன்னு வராரு, அப்படியே ஷார்ட்ஸா மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம அதை பெருசா புரிஞ்சுக்க முடியல. ஸோ அவரோட டைம் ஸ்பேஸ், ஏன்னா அவர் தான் முக்கியம். ஏன்னா கடைசியா அவர் தான் ஒரு விஷயம் பண்றாரு, அதனாலதான் படம் நடக்குது. ஸோ அவரோட கேரக்டர் ஒன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருந்தா, நிறைய இருந்திருந்தா, எனக்கு தெரிஞ்சு படம் இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். படத்துல எந்த குறையும் இல்லை. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பர்சனலா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னும் இந்த படம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆயிருந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இது எல்லாருக்கும் வாட்சபிளா
இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. இப்போ இது எல்லாருக்குமான படமா இது போய் சேருமா அப்படின்னா எனக்கு தெரியல. எல்லா ஏஜ் குரூப்பும் இப்போ எல்லா ஜானர் பாக்குறவங்களும் இந்த படம் பார்ப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. என்னமோ நடக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆயிரும். பட் செகண்ட் ஹாஃப் போகும்போது கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல அங்க இங்க எனக்கு கொஞ்சம் தட்டுப்பட்டுச்சு. எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சுன்றது தெரியல. பட் இந்த வீக்கெண்ட் வின்னர் லூசர் அப்படின்லாம் கிடையாது. பட் நான் இந்தியன் 2 காலையில பார்த்தேன். இப்போ டீன்ஸ் நைட் ஷோ பார்த்திருக்கேன். எனக்கு டீன்ஸ் ரொம்ப பெட்டரா இருந்துச்சு. ஷார்ட்டா ஸ்வீட்டா அவங்க சொல்ல வந்ததை அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன பட்ஜெட்ல சின்ன பசங்களை வச்சு அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான படங்கள், சின்ன படங்கள் வெற்றி பெறணும். இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் பெருசா வெற்றி பெறணும். அப்பதான் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்ல பெரிய விஷன் வச்சிருக்க நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ஓப்பனிங்கா இருக்கும். அண்ட் ஒன்னே ஒன்று கடைசியா எனக்கு என்ன சொல்லிக்கணும்னு தோணுச்சுன்னா, இந்த படம் பார்க்கும்போது சரி, நிறைய படம் பார்க்கும்போது சரி, எனக்கு என்ன தோணுனா, மோர் தென் அ டைரக்டர், மோர் தென் அ ரைட்டர், எனக்கு பார்த்திபன் சார் ஆக்டரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு டைரக்டரா ரைட்டரா பிடிக்காதுன்னா அப்படி கிடையாது. எனக்கு டைரக்டர் ரைட்டராகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆக்டரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினா 1000ல் ஒருவனெல்லாம் வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கோப்பை இறக்கியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னுமே அவர் ஆக்டிங்கை கொண்டு வரலாம். அவரோட பெஸ்ட்டை யாரும் ஒன்னும் கொண்டு வரல, ஒன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல அப்படின்றதுதான். 1000ல் ஒருவன்ல கூட எனக்கு தெரிஞ்சு 90-95% தான் அவரோட பெஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணும். அவர் ஒரு பிரில்லியன்டான ஆக்டர், ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு ஆக்டர். நம்ம வந்து ஆக்டிங்னாலே ஒரு கமல்ஹாசன் சாரையும் ஒரு விக்ரம் சாரையும் ஒரு சூர்யா அந்த மாதிரி இதுலதான் நம்ம பேசுவோமே தவிர நம்ம பார்த்திபன் சாரை பத்தி நம்ம பேசினதே கிடையாது நிறைய பேர். அவர் அவ்வளோ அண்டர் ரேட்டடான ஒரு ஆக்டர். இந்த படத்துலயுமே அவர் சில ஷார்ட்லாம் வந்து பெரிய ஆக்டிங் ஸ்கோப் அவர் இந்த படத்துல இல்லைனாலும் சில ஷார்ட்லாம் அவர் வந்து ஆக்டிங் வந்து ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. ஸோ நிறைய டைரக்டர்ஸ் அவரை வந்து ஆக்டிங்ல நிறைய யூஸ் பண்ணணும். அதுதான் எனக்கு வந்து பெரிய வேண்டுகோள். அவர் பிரில்லியன்டான ஒரு ஆக்டர் அண்ட் ஆப்வியஸ்லி பிரில்லியன்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டர். அது இந்த படத்துல அழகா காட்டியிருக்காரு. இந்த மாதிரியான படங்கள் நிறைய ஒன்று பார்த்திபன் சார் கொடுக்கணும். இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் அவர் எடுக்கணும், நிறைய சாதிக்கணும், நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். இன்னொரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா வந்து டி இமானோட மியூசிக். டி இமான் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜென்ரலாவே டி இமான் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வந்து திருக்கு தக்கட அந்த மாதிரி ஜோன்ல தான் நம்ம ஆள் போடுவாரு. ஒரு லைக் அந்த மாதிரி தான் போடுவார். இந்த சென்ஸ் வந்து அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் தான் அவருக்கு நிறைய அமைஞ்சிருக்கு. ஒரு வில்லேஜ் டைப் ஆஃப் அந்த மாதிரி மியூசிக் பண்றதுக்கு தான் அவருக்கு நிறைய அமைஞ்சிருக்கு. இல்லைன்னா நிறைய லவ் ஜோன் அந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அவர் கரியர்ல பண்ணது எல்லாமே வில்லேஜ் ஜோன் தான் நினைக்கிறேன். அண்ட் அதுலயுமே அவர் சூப்பரா பண்ணுவார். அதுல எந்த வித எதுவும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் டெடி வந்து அவர் தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஆர்யா படம் டெடி வந்து, ஆமா அது ஒரு ஃபேண்டசி தானே, அதுவுமே நல்லா இருக்கும். பட் அதுல ரொம்ப இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் இதெல்லாம் பெருசா இருக்காது. இதுல சயின்ஸ் ஃபிக்ஷன் இது ஏலியன் இதெல்லாம் இருக்கிறதுனால நான் இமான் எப்படி இதுக்கு செட் ஆவாரு அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சேன். பட் ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்சனலா அவரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு விஷயம், எனக்கு ஒரே ஒரு ரொம்ப அலார்மிங்கான ஒரு விஷயம் எனக்கு என்ன தமிழ் சினிமால இப்ப ரொம்ப தப்பா படுது அப்படின்னா வந்து, என்ன படம் எடுத்தாலும் வந்து அதாவது ஒரு சீக்வல் தேவைப்படுதுன்னா, அதாவது ஒரு பார்ட் 2 தேவைப்படுது, இல்ல ஒரு ப்ரீக்வல் தேவைப்படுது, நம்ம இப்ப எடுத்திருக்க பார்ட்டோட முன்னாடி கதை தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு தேவைப்பட்டா எடுக்கலாம். தேவைப்படுது, அந்த கதையிலேயே அது டிமாண்டிங் இருக்கு. இல்ல சம்டைம்ஸ் டைரக்டர்ஸ் எழுதும் போதே அப்படிதான் எழுதுவாங்க. இது ஒரு 2 பார்ட் படம், இல்ல ஒரு 3 பார்ட் படம். இப்ப இந்தியன் 2 வந்து யாருக்குமே ஒர்க் ஆகாததுக்கான காரணம் அது சும்மா மோஸ்ட்லி அது வந்து பிசினஸ்க்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். ஏன்னா பார்ட் 2க்கு அங்க, அதாவது பார்ட் 1ல அவர் எண்ட்ல சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி ஐ வில் கம் பேக் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் அந்த டைம்லயே அவங்க பார்ட் 2 எடுக்கணும்னு அவங்க நினைச்சிருப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா, எனக்கு தெரிஞ்சு 90% இருக்காது, 10% வாய்ப்பு இருக்கு. சோ எடுக்கணும், சும்மா எடுக்கணும், எடுத்தா இது பிசினஸ் பண்ணலாம். இப்ப கமல் சார் செம்ம பீக்ல இருக்காரு, சோ அவர் வச்சு எடுத்தா ஒரு செம்ம பீக் கிடைக்கும் அப்படின்றதுக்காக எடுத்தனால கதையும் ஒழுங்கா அமையல. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கும் அந்த படம் பெருசா செட் ஆகலன்றனாலதான் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 2 பெருசா கனெக்ட் ஆகல. அதே மாதிரி இப்ப டீம்ஸ்க்கும் வந்து கடைசியா முடியும் போது ஒரு சின்ன லீடு வச்சு டீம்ஸ் 2 அப்படின்னு சொல்லி ஒரு லீடு வச்சு முடிச்சிருக்காங்க. எனக்கு அது ஏன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதை அப்படியே விட்டுறலாமே, ஏன் அது வந்து அது ஒன்னொரு போய் அது என்னன்றது தெரியல. டீம்ஸ் 2 எப்படி இருக்கும் அப்படின்லாம் தெரியல. ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு டீசென்டான ஒரு அட்டெம்ப்ட், நல்லாவே அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க, நல்லாவே பண்ணிருக்காங்க. அது ஏன் அது வந்து இப்ப இந்த டீம்ஸ்க்கு இல்ல, ஜெனரலாவே இப்போ அது சீக்வல் வந்து அது ஒரு ட்ரெண்ட் ஆயிருச்சு. சீக்வலோ இல்ல ப்ரீக்வல் வந்து அது ஒரு ட்ரெண்ட் ஆயிருச்சு. அது நிறைய பிசினஸ் வந்து அது நிறைய ஹெல்ப் பண்ணுது அப்படின்றனாலேயே வந்து அது நிறைய பண்றாங்க. அதை மட்டும் கொஞ்சம் தமிழ் சினிமா தவிர்க்கலாம். அது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் தவிர்க்கலாம். இதுவும் இப்ப இது ரொம்ப பேடா ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. இதையும் தவிர்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல வளர்ந்த இண்டஸ்ட்ரியா நம்ம போறதுக்கு
ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய கதைகளை உருவாக்குவோம். தேவையில்லாம பழைய கதைகள்ல இருந்து கொண்டு வந்து மார்க்கெட் வேல்யூவாக, பிசினஸ் வேல்யூக்காக அதை கொண்டு வந்து திணிக்காம புது கதைகளை உருவாக்கி பெரிய இண்டஸ்ட்ரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜும் நாங்கள் கீழே போடுறோம். அதுலயும் உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. யூடியூப்லயும் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் அதை கண்டிப்பா போடுறோம். பாய்.